ஃபார்ச்சூன் ஃபிலிம் ஃபேக்டரி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன பகுதியில் இயக்குனர் சுதான்ஷு சரியா இயக்கத்தில் ஜான்வி கபூர், குல்ஷன் தேவையா மற்றும் ரோஷன் மேத்யூ நடிப்பில் வெளிவந்துள்ள உலாஜ் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்ச்சூன் ஃபிலிம் ஃபேக்டரி நாம்ஸ் படி படத்தினுடைய ஒன்லைனை ஸ்பாய்லர் இல்லாமல் பார்க்கலாம். படத்தினுடைய கதையை பார்த்தீங்கன்னா, பாட்டியா ஃபேமிலியில் பிறந்த ஒரு பொண்ணு தான் ஜான்வி கபூர். அவருடைய தாத்தா ஒரு பெரிய தேசபக்தர். அவர் நாட்டுக்காக நிறைய சேவைகளை செஞ்சுருக்காரு. அவருடைய பெயர் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இடம்பெற்றிருக்கு. அவங்களுடைய அப்பா ஒரு IFS அதிகாரி. ஸோ அந்த குடும்பத்து மேலே இருக்கிற ரெப்புடேஷன் காரணமாக இளம் வயதிலேயே ஜான்வி கபூர் ஒரு IFS அதிகாரியாக இந்தியன் எம்பசியில் லண்டனில் பணியமர்த்தப்படுறார். ஆஸ் யூஷுவல் சடனாக ஒருத்தங்க பொசிஷனுக்குள்ளே வரும்போது சுற்றி இருக்கிற பியர் கொலீக்ஸ் வந்து அவங்க குடும்ப செல்வாக்கை பயன்படுத்தி தான் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு அதிருப்தியை காட்டுறாங்க. பர்டிகுலராக இந்த செபியன் குட்டின்ற கேரக்டர் தன்னுடைய அதிருப்தியை அடிக்கடி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. அந்த பார்ட்டியில் ஹை ப்ரொஃபைல் பீப்புள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதில் ஒரு கேரக்டர் நம்ம ஜான்வி கபூரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த கேரக்டர் மிச்லின் செஃப்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அந்த நண்பகத்தன்மையின் பேரில் ஜான்வி கபூரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டெவலப் ஆகி இது ரொம்ப இன்டிமசியாக போயிடுது. அப்போது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்குது. இந்த மீட்டிங்கை முடிச்சதுக்கப்புறம் ஜான்வி கபூர் இந்த கேரக்டர் மீட் பண்ண வருது. மீட் பண்ணி ஒரு வீடியோவை காட்டுது. அந்த வீடியோவை பார்த்தோன்னே ஜான்வி கபூர் ஷாக் ஆயிடுறாங்க. இந்த கேரக்டர் இந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்குது. இந்தியாவுடைய ஹை கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்டை டிமாண்ட் பண்ணுது. ஒரு தடவை இல்லாமல் திரும்ப திரும்ப இதையே அவங்க தொடர்ந்து பண்ணும்போது ஜான்வி கபூருக்கு ஒரு பயம் வருது. எங்கே இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் நம்மளை ஒரு தேச துரோகின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்களோன்னு, நம்ம குடும்பத்துடைய லெகசி போயிடும்னு பயப்படுறாங்க. ஸோ இந்த கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணும்போது இந்த கேரக்டருக்கு பின்னாடி மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குன்றது அவங்க தெரிய வருது. இப்போ இந்த கேரக்டர் யாரு, இந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்க நெட்வொர்க் என்ன பிளான் பண்ணுது, இந்த பிளானை இவங்க முறியடிச்சாங்களா, இவங்க குடும்ப லெகசியை காப்பாற்றினாங்களா, இந்த ட்ராப்ல இருந்து ஜான்வி கபூர் எப்படி வெளியே வராங்கன்றதா இந்த படத்தினுடைய கதை. படத்தினுடைய பாசிட்டிவ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்டிங். ஸோ இந்த படத்தினுடைய லீட் கேரக்டர் ஜான்வி கபூர். இந்த கேரக்டருக்கு நிறைய மெனக்கெட்டு அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து குல்ஷன் தேவையா. இவர் வெர்சடைல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கூட அழகாக டீட்டெயில் பண்ணியிருக்காரு. அடுத்து ரோஷன் மேத்யூஸ், அவர் தன்னுடைய கேரக்டரை நீட்டாக பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் கோர் ஐடியா. இந்த மாதிரியான படங்கள் நிறைய வந்திருந்தாலும் இந்த படத்தை டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திகட்டாத ஒரு திரைக்கதையாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அண்ட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த படத்தில் நம்ம என்ன பெட்டராக இருந்திருக்கலான்னு பார்க்கலாம். ஸோ படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டிசைனாக பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் அது செட்டுன்றது அப்ரப்டாக தெரிஞ்சுது. அப்புறம் இந்த IFS ரிலேட்டட் மூவிஸ் எடுக்கும்போது லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இல்லாமல் டெக்னிக்கலாக டீட்டெயில் பண்ணும்போது அந்த படத்தை இது இன்னும் எலிவேட் பண்ணி கொடுக்கும். அது இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா சில இடங்களில் இது சினிமாட்டிக் லிபர்ட்டிக்காக ஸ்கிப் பண்ணி போன மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி இந்த படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். இது நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட திரை விமர்சனத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஃபார்ச்சூன் ஃபிலிம் ஃபேக்டரி சொந்தங்களுக்கு நன்றி, வணக்கம்.